இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அகிலாண்டேஸ்வரி ஏற்பாடு பண்ண பார்ட்டியை பத்தி விசாரிக்க சொன்னனே, விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம் மேடம். சிட்டில இருக்க அத்தனை பெரிய மனுஷங்களுக்கும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க மேடம். பார்ட்டில ஸ்பெஷலா எது அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மேடம். ஸ்பெஷலா அறிவிக்க போறாங்களா? என்ன சொல்ற? அது மேடம், அவங்க சாதாரணமா இருக்கும்போது 50 கோடிக்கு பக்கமா மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க மேடம். ஆனா இப்ப அவங்க எம்பி வேற ஆயிட்டாங்க மேடம். அதனால மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க, அதுக்கான அறிவிப்பு இந்த பார்ட்டில இருக்கலாம்னு பரவலா பேசிக்கிறாங்க மேடம். அதனால பார்ட்டி ரொம்ப கிராண்டா நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாட்டையும் ஆதி சார் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காரு மேடம். பார்ட்டி சிறப்பா நடக்கட்டும். ஆனா அந்த பார்ட்டில அகிலாண்டேஸ்வரி கம்பீரமா நடந்து வரக்கூடாது. என்ன மேடம் சொல்றீங்க? எப்பவுமே சிங்கம் மாதிரி கம்பீரமா நடந்து வர அந்த அகிலாண்டேஸ்வரி பார்ட்டிக்கு அப்படி நடந்து வரக்கூடாது. வீல் சேர்ல உட்காந்துட்டு தான் வரணும். அந்த சேர ஆதி தள்ளிட்டு தான் வரணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க மேடம், அப்படியே செஞ்சிடறோம். நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது மேடம். நீங்க சொன்ன மாதிரி பக்காவா செஞ்சு முடிச்சிடறோம் மேடம். அகிலாண்டேஸ்வரி ரொம்ப ஷார்ப். நீங்க ரொம்ப கவனமா செஞ்சு முடிக்கணும். நீங்க சொன்னதை சக்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். வரேன் மேடம், வாடா போலாம். அகிலாண்டேஸ்வரியோட காலை உடைச்சிட்டு எனக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் அவங்க கிட்ட இருந்து போன் வரலையே. அந்த அகிலாண்டேஸ்வரியோட கால் என்னாச்சுன்னு தெரியல. என்ன அப்படி பாக்குற? உன் பிளான் படி என் காலை உடைச்சிட்டேன்னு உன் ஆள் உனக்கு போன் பண்ணானா? அப்புறம் எப்படி நான் கெத்தா நடந்து வந்து இங்க வந்து நிக்கிறேன்னு குழம்பி போய் பாக்குறியா? பாவம் நந்தினி, நீ எனக்கு எதிரா எத்தனையோ பிளான் பண்ணி
எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்க. உன்னை நினைச்சா எனக்கே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அதனாலதான் உன்னை கொஞ்ச நேரமாவது சந்தோஷப்படுத்தி பார்க்கலான்னு என் காலை உடைக்க வந்த உன் ஆளை வச்சே உனக்கு போன் பண்ண சொன்னேன். என்ன நடந்தது, நான் எப்படி தப்பிச்சேன்னு உனக்கு குழப்பமா இருக்கா? சொல்றேன், கேட்டுக்கோ. நந்தினி. ஆமா மேடம், நீங்க பார்ட்டிக்கு கம்பீரமா நடந்து வரக்கூடாது, வீல் சேர்ல வரணும்னு சொல்லி நந்தினி மேடம் தான் இந்த பிளானை போட்டு கொடுத்தாங்க. என்னை விட்டுருங்க மேடம். அப்போ நான் சொல்ற மாதிரி நந்தினிக்கு நீ போன் பண்ணு, நான் உன்னை விட்டுடுறேன். நீங்க சொல்ற மாதிரியே நான் ஃபோன் பண்றேன் மேடம். என்ன சொல்லணும்னு சொல்லுங்க மேடம். ஓகே மேடம். உனக்கெல்லாம் எத்தனை தடவை பட்டாலும் புத்தி வராதா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? தப்பு பண்ணிட்டீங்க ஆண்டி. எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சர்க்கிளாவது இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சரிதான்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. என்ன பாக்குறீங்க? என்கிட்ட உங்க கெத்த காட்டணுங்கிறதுக்காக இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்களே. அப்போ அங்க உடைக்க முடியாத உங்க காலை இப்போ இங்க இதே இடத்துல என் ஆளுங்க உடைப்பாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? டேய், டேய், ஆண்டிக்கு வீல் சேர்ல போகணும்னு ரொம்ப ஆசை போல இருக்கு. பார்த்து பக்குவமா காலை உடைச்சு அனுப்பி வைங்கடா.